வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான ஒரு பாவக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக செய்கிறது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. வதக்கிட்டு பாவக்காய் நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவி பாவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. இப்போ ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நான் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிட்டே இருக்கேன். வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும்போது கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துருக்கேன். எதுக்காகனா, நான் சாப்பாட்டிலே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக இந்த டிஷ்ஷு செய்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பரட்டி விட்டு காய்க்கு மேலே கொஞ்சம் தண்ணி வர மாதிரி விட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. காய் வதக்கும் போதே பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வருது. பாதி முக்கால்வாசி வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்த பிறகு நல்லா சுருள பரட்டி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் பரட்டி விடணும். இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். இந்த மாதிரி பதம் வரும்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிரேவி பதத்துக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இது நம்ம சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, பாவக்காய் குழம்பு ரெடி. சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு தெரியாதுங்க. நம்ம ஏன்னா எண்ணெயிலே வதக்கியிருக்கோம். தக்காளி ஒன்று சேர்த்துருக்கோம். அந்த புளிப்பிலே ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா அந்த புளிப்பு தன்மைலாம் அதில் அரை மணி நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா கசப்பு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாதுங்க. நல்லாயிருக்கும். நான் புளி கூட கொஞ்சமாக தாங்க போட்டிருக்கேன். ரொம்பலாம் சேர்க்கல. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.